இந்த லவ் பேர்ட்ஸோட எக்கு விட்டா கையிலே ஹேட்ச் ஆயிரும் போல. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு டே 13 ஆஃப் நான் லவ் பேர்ட்ஸ் வளர்க்க போறேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் பானை பயங்கர அழுக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம கடைசி முட்டை ஹேட்ச் ஆக முடியாத அளவுக்கு மேல நிறைய டஸ்ட் ஒட்டி இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குட்டியே வெளியே எடுக்க போறோம். இந்த பேட்சோட மூத்த பையன் இவன் தான். வர சண்டேல இருந்து இவனுக்கு கையில் எடுத்து ஃபீட் பண்ணலாம். இவனுக்கு ஒரு நல்ல பேரா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வருதோ அதுதான் இவனோட பேரா வைக்கலாம். இவன் தான் மூணாவது குட்டி. இவன் மேல இன்னும் ஃபெதர்ஸ்லாம் முளைக்கல, அதனால இவனோட கலர் என்னன்னு தெரியல. இவன் தான் ரெண்டாவது குட்டி. முத குட்டி மாதிரியே இவனும் எல்லோ கலர் தான் வருவான்னு நினைக்கிறேன். இவன் நாலாவது குட்டி. இவன் எவ்வளவு குட்டியா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சாவது குட்டி எடுத்தாச்சு. ஆமா, நான் உங்கள்கிட்ட இன்னும் ரிவீல் பண்ணல. இந்த வாட்டி 6 எக் ஹேட்ச் ஆயிருக்கு. இதுதான் 6வது குட்டி. அன்எக்ஸ்பெக்டடா 6வது குட்டி பிறந்தனால இவனுக்கு ஆறுச்சாமின்னு பேர் வைக்கலான்னு இருக்கும். ஏன்னா போன வாட்டி மாதிரி 5 குட்டி மட்டும் தான் ஹேட்ச் ஆகும்னு நினைச்சோம். இது 7வது முட்டை. இப்போ நம்ம பாட்டை கிளீன் பண்றதே இவனுக்காக தான். போன வாட்டி பாப்ல உள்ள அழுக்குலயே முட்டை மாட்டி ஹேட்ச் ஆகாமலே போயிடுச்சு. இந்த வாட்டி முட்டை மேல இருக்க கொஞ்சம் அழுக்கையும் கிளீன் பண்ணிட்டு பாட்டையும் நல்லா கிளீன் பண்ணிடலாம். இந்த 7வது எக் மட்டும் ஹேட்ச் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு பெரிய ரெக்கார்டு. தெரிஞ்சவங்க எல்லாருமே இது வரைக்கும் 4 எக் 5 எக் மட்டும் தான் ஹேட்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிவியோட திறமையை பொறுத்து இருந்து பார்க்கலாம். கோழிக்கறியை பீஸா போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. இவங்க இங்க படுத்து கிடக்க கேப்ல நம்ம அங்க பானையை கிளீன் பண்ணிடலாம். போன வாட்டி சரியா பார்க்கலாம், இந்த வாட்டி நல்லா பாத்துக்கங்க. இதான் இந்த பேட்சோட மூத்த பையன். இவனை பார்த்தாலே தெரியும் உங்க அப்பா அம்மா கலர்ல தான் வருவான் போல. நல்ல மஞ்சள்ல இருக்கான். இவனுக்கு ஒரு நல்ல பேரா கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த கமெண்ட்டுக்கு நிறைய லைக் இருக்கோ அதே இவனுக்கு பேரா வச்சிடலாம். வெளியில எடுத்த மாதிரியே டக்குன்னு எல்லா குட்டியும் உள்ள வச்சிடலாம். இந்த மாதிரி குட்டியை வெளியே எடுத்துட்டு உள்ள வைக்கிறதுலாம் ரொம்ப ரிஸ்கான வேலை. நீங்க செய்யறதா இருந்தா பார்த்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா பாட்ல கொஞ்சம் இடம் ஃப்ரீயா இருக்கு. இருந்தாலும் எல்லாரும் ஒரே மூலையில தான் போய் உட்காந்துருக்காங்க. பாட்டை வெளியே எடுத்த மாதிரியே சேஃப்டியா உள்ள கட்டிடலாம். நம்ம வெளியே எடுத்து உள்ள வைக்கிற கேப்ல கிவி நம்மள அட்டாக் பண்ணாம இருக்கிறதே பெரிய விஷயம். நீங்க மறக்காம ஒரு பேரை சொல்லிருங்க. நம்ம ஒரு சிக்க எடுத்து ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சோம்னா கிவிக்கு ஒரு வேலை மிச்சமாயிரும். ஹேண்ட் ட்ரைனிங் சீரிஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.